அன்பார்களே, ஆண்டவர் நம்மை ஆதாம் ஏவாளை தன்னுடைய ரூபத்தில் அவர் படைத்தார், தன்னுடைய சாயலில் படைத்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது என்ன அப்படின்னா பரிசுத்தம். சேனைகளுடைய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எனவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கின்றார். எனவே அதற்காக நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக விளக்கி கூறுகிறது. எனினும் நான் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, த சாய்ஸ், இதை தெரிந்து கொள்வதா அதை தெரிந்து கொள்வதா என்பது நம்மிடம் இருக்கிறது. கார்டன் ஆஃப் ஈடன், ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் தான் படைத்த ஆதாமையும் ஏவாளையும் வைத்து அங்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இந்த கனியை புசிக்கக்கூடாது அப்படின்னு. இந்த கனி இல்லாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நான் ரொம்ப நினைப்பது உண்டு. ஆண்டவர் யாரையும் கடினமாக கட்டாயப்படுத்தி அவர் நம்மை தன்னுடைய வழியில் சேர்த்துக்கொள்ள விரும்பவே இல்லை. அவர் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார், சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். நீ எந்த வழியில் போனாலும் போ, அது உன்னை சார்ந்தது. ஆனால் நான் சொல்கிற வழியை நீ பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக அது உனக்கு ஆசீர்வாதமான ஒரு வழியாக இருக்கும் என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. எனவே இந்த நல்ல வழியை நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக எந்த பாவமும் எந்த காரியமும் உடனடியாக தோன்றுவது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது உருவெடுத்து அது தன்னுடைய கான்சிக்வன்ஸை நம்ம பார்க்கின்றோம். எனவே முதலாவது நாம் செய்கின்ற காரியங்களை பார்க்கின்ற பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனை, அடுத்தபடியாக அதில் நடக்காத ஆலோசனை மைண்டுக்குள்ளே வருது. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் சஜஷன் கொடுக்குறாங்க. அடுத்து நான் பார்க்குறேன், பாவிகளுடைய வழியில் நில்லாமல். பாவிகள் நின்று அப்படி கதை பேசிக்கிட்டே இருக்கின்ற பொழுது அவங்க வீழ்ச்சி அடைந்து போய் விடுகின்றார்கள். ஏனென்றால் அந்த பாவிகளுடைய வழி என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது கேட்டுக்கு போகிற வழி. நிச்சயமாக அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வழி அல்லவே அல்ல. ஒரு சமயம் ஒரு தம்பியை நான் பார்த்தேன். மேடம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ படிச்சிருக்கிறான், ஆனால் அவனுக்கு வேலை இல்லை. எவ்வளோ படிச்சிருக்கிறான், நானும் எவ்வளவோ ப்ரே பண்ணிட்டேன். இப்போ அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தேன். எப்பா, ஒரு டிவியில் என்னுடைய ப்ரோக்ராமை பார்த்து என்கிட்ட பேசின பையன், நான் உனக்கு எவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் ஆண்டவர் ஒரு பாவத்தை சொல்கிறாரு, அது விட்டுறதும் விடாமல் இருக்கிறது உன்னுடைய இஷ்டம். அவன் யாரோ ஒரு கேர்ளை லவ் பண்ணிகிட்டு இருந்தான். இது ஆண்டவர் காண்பிக்கிறார். நீ தான் டிசைட் பண்ணணும். இதுக்கு மேலே ப்ரேயர் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா அப்படி சொல்லிட்டேன். மனம் கசந்து அழுதான். மேடம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, நான் அதை விட்டுட நினைக்கிற முடியலை. நீ தீர்மானம் பண்ணு, அந்த பாவமான வழியில் போகாத, அப்புறம் என்கிட்ட பேசு அப்படின்னு நான் சொன்னேன். அவன் மனம் கசந்து அழுது, ஆண்டவரோட சித்தம் என் வாழ்க்கையில் நடைபெறட்டும் என்று அந்த கெட்ட வழியை விட்ட பொழுது அவனுக்கு உடனடியாக ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை தந்தார். இப்படிப்பட்ட இடத்துல உனக்கு வேலை, அதெல்லாம் உண்மையாக இருந்தான். அவன் காலடி படுகின்ற இடத்துல எல்லாம் ஆண்டவர் அங்கே வழிவாசலை திறந்தார். இப்போ அவர் MD லெவலில் அந்த பையன் போயிட்டான். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம குடும்பத்தில் ஒரு வீழ்ச்சி, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி, இதெல்லாம் காரணத்தை பார்க்கின்ற பொழுது பாவிகள் அவங்க கூட நமக்கு ஃபெல்லோஷிப் இருக்குது இல்லையா? நான் காலேஜில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்குறேன். நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் தனியாக ஃப்ரெண்டாக இருக்காங்க. சும்மா அது ஊர் சுற்றுற பிள்ளைங்க அது தனியாக அப்படி இருப்பாங்க. நல்லா படித்த பிள்ளைகளை நான் பார்க்கின்ற பொழுது அவங்க தன்னுடைய நேரத்தை வீணாக்காதபடி ப்ரேயருக்கு போகிறாங்க, ஃபெல்லோஷிப் வச்சுக்கிறாங்க, அதிகமானவர்களுக்கு படிக்கிற பிள்ளையாக வந்திருக்கின்றார்கள். எனவே ஒரு விஷயம் நாம் யோசித்து பார்ப்போமா, பாவிகளுடைய வழியில் நில்லாமல். அந்த இடத்துல வேண்டாத கூட்டம் இருக்குன்னா அந்த இடத்துல நிற்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். எனவே இந்த நாளிலும் ஆண்டவரே, என்னுடைய வீழ்ச்சிக்கு நான் எந்த இடத்துல நின்னேன் என்பது எனக்கு தெளிவாக காண்பியுங்கள் என்று நாம் ஆண்டவரிடத்தில் வருவோம். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, இந்த நிலைமைக்கு காரணம் சுவாமி, ஆண்டவரே, பாவிகளப்பா, பண ஆசை, விக்கிர ஆராதனை, எங்களுக்கு அதன் மேல் ஆசை இதன் மேல் ஆசை, இந்த வழியிலே நாங்கள் போய் ஆண்டவரே உம்மை தேடாமல் போய்விட்டோம்ப்பா சுவாமி. ஆண்டவரே, பரிசுத்தர் கூட்டத்தில் நாங்கள் இருக்கவே இல்லை ஆண்டவரே, ஆலயத்தை நாங்கள் வாஞ்சிக்கவில்லை ஆண்டவரே. சுவாமி, எங்கள் நேரம் பொழுது எல்லாத்தையும் ஆண்டவரே நாங்கள் இஷ்டப்படி நடந்தோம் ஆண்டவரே.
தயவாக மன்னித்து ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் நாங்கள் செல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய குமாரன் எங்களுக்காக சிந்த ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களை மீட்டு உம்முடைய பிள்ளையாக வைத்து ஆண்டவரே தேவரே துன்பாத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாதபடி எங்களை காத்து வழி நடத்தும். ஆமென்.